ஜென்ரலா குளோபல் டைவர்சிஃபிகேஷன் சொன்னாலே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது மட்டும் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஆனா நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, யூஎஸ் மார்க்கெட்டை தாண்டி இதர நாடுகளோட மார்க்கெட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைனா, ஜப்பான், பிரேசில்லாம் எடுத்தோம்னா கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் எக்ஸப்ஷனலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா? ஒருவேளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் பார்க்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைல்டா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ ஆக்சுவல் டேட்டால இருந்தே டைரக்டா ஆரம்பிப்போம். யூஎஸ்ல ரெண்டு ஃபேமஸான இண்டெக்ஸ் இருக்கு. ஒன்னு S&P 500, இன்னொன்னு NASDAQ 100. S&P 500 சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸை உள்ளடக்கின இண்டெக்ஸ். அதே மாதிரி NASDAQ 100ல யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ் எக்ஸ்க்ளூடிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கும். ஆப்பிள், கூகுள், அமேசான், டெஸ்லா, என்விடியான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பெரிய கம்பெனிஸும் உள்ளடக்கின இண்டெக்ஸ் தான் இது ரெண்டுமே. இந்த S&P 500 இண்டெக்ஸோட வேல்யூவேஷன் மெட்ரிக்கான PE தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட்ல கிட்டத்தட்ட 29ன்ற PE லெவல்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸ் கூட பார்த்தோம்னா ஆவரேஜா 25, 24ன்ற ரேஞ்சில் இருக்கும். அங்க இருந்து பார்க்கும்போது ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்குன்றது கிளியரா தெரியுது. அதே NASDAQ 100 பார்த்தோம்னா 33க்கும் அதிகமான PE இருக்கு. இதோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 24 தான். அங்க இருந்து சிக்னிஃபிகன்ட்டாவே ஓவர் வேல்யூடா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய மொத 10 கம்பெனி மட்டும் இந்த ஏஐயோட ரன் அப்னால எக்ஸ்ட்ரீமா இந்த இண்டெக்ஸை ஸ்கியூடா வச்சிருக்குன்னு சொல்லலாம். எப்பெல்லாம் இந்த வேல்யூவேஷன் அதோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜை விட ரொம்ப அதிகமா மேல போதோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு கிராஷோ இல்ல கரெக்ஷனோ நடக்கும் தான் எதிர்பார்ப்பு. பெரிய கிராஷ் உடனே நடக்கலனாலும் அண்டர் வேல்யூட் மார்க்கெட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க இருந்து ஒரு பெரிய அப்சைட் வரதுக்கு வாய்ப்புகளும் கம்மியாயிட்டு வரும். ஜெனரலா இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தாலே நல்ல வேல்யூவேஷன்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன்ல இருந்ததெல்லாம் கரெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டெக்கோ இல்ல சாஸ் ப்ராடக்ட்ஸோ எடுத்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் மாதிரியான பெரிய கம்பெனியே 50% ஆல்ரெடி கிராஷ் ஆயிருக்கு. சர்வீஸ் நவ் எடுத்தோம்னாலும் பெரிய அடி வாங்கியிருக்கும். அதே மாதிரி பேபால் மாதிரியான டெக் கம்பெனிஸும் கிட்டத்தட்ட 80-85% இருக்க பீக்ல இருந்து விழுந்திருக்கு. ரொம்ப பெரிய பிளேயரான மைக்ரோசாஃப்ட்டுமே ஆல்மோஸ்ட் 25% இருக்க கிராஷ் ஆயிருக்கு. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் ஒன்னு ஓவர் வேல்யூவேஷன், இன்னொன்னு ஏஐ மேல இருந்த ஹைப் போய், அதாவது ஹைப்னால ஸ்டாக்லாம் மேலே ஏறது குறைஞ்சி ஏஐ மேல ஒரு பயம் வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு சாஸ் பிசினஸ் மாடலை கம்ப்ளீட்டா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணணும்ன்ற பயம் மார்க்கெட்ல அதிகமாயிட்டே வருது. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டர்ஸ்க்கு கம்பெனி ஏஐல பண்ணக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து போதுமான அளவுக்கு ரிட்டர்ன் வருமான்ற டவுட் வரதுனாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்போ நெகட்டிவா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் யூஎஸ் மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்கும்போது இதர குளோபல் மார்க்கெட்ஸ் வேற ஸ்டோரி சொல்லுதுன்னே சொல்லலாம். இப்போ சைனாவோட ஆங்சாங் இண்டெக்ஸ் எடுத்தோம்னா அவங்களோட பியும் நம்மளால செக் பண்ண முடியும். இந்த பியோட வேல்யூ உங்களால குரு ஃபோக்கஸ்ன்ற வெப்சைட்ல பார்க்க முடியும். சைனாவோட ஹாங்சாங் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 12 PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது யூஎஸ் மார்க்கெட் கூட பார்க்கும்போது பாதிக்கும் குறைவான வேல்யூவேஷன்ல சைனால அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் 1-2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் PE அவங்களோட இண்டெக்ஸே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 2021ல இருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 50% அவங்களோட இண்டெக்ஸே கிராஷ் ஆயிருந்தது. அந்த இடத்துல யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருந்தா ஆல்மோஸ்ட் 70-75% இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா பார்த்திருந்தா இன்னுமே அதிகமான ரிட்டர்ன்ஸ் சைனீஸ் மார்க்கெட்ல கிடைச்சிருக்கும். இப்போ எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் சொல்லக்கூடிய பிரேசிலே எடுத்தோம்னாலும் கடந்த ஒரு வருஷத்துல 47%க்கும் மேலான ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். ரொம்ப நாள் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண ஜாப்பனீஸ் மார்க்கெட்டே எடுத்தீங்கனாலும் அதுவுமே போன வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும். இந்த டேட்டா கிளியரா சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், எப்பவுமே ஒரே ஒரு மார்க்கெட் மட்டும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது யூஎஸ்ஏ எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் கிடையாது. டைம் டு டைம் எங்க வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கோ அங்க நம்ம என்டர் ஆனோம்னா அடுத்த சில வருஷங்கள்ல அந்த மார்க்கெட்ல இருந்து நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும். டைவர்சிஃபிகேஷன்ன்றது ரேண்டமா என்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்றது கிடையாது. எந்த செக்மெண்ட்ல வேல்யூவேஷன் நல்லா இருக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கோ அந்த இடத்துல நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கா இல்லைன்றதும் டைவர்சிஃபிகேஷன்ல முக்கியம். இப்போ இந்த குளோபல் டெக்கோ இல்ல ஏஐ பூமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுப்போம். கடந்த 2-3 வருஷமா ஏஐ வளர ஆரம்பிச்ச உடனே என்விடியா ஒரு பெரிய பெனிஃபிஷியரா இருந்தது. ஏன்னா அவங்க தான் ஜிபியூ பண்றாங்கன்னு தெரியும். ஆனா என்விடியா மட்டும் கிடையாது, நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு தேவைப்படுற சிப் பண்ணி கொடுக்கிற கம்பெனி தாய்வான்ல இருக்கக்கூடிய TSMCன்ற கம்பெனி தான். அதாவது உலகத்திலேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரர் இவங்க தான். ஆப்பிள், என்விடியா, AMDன்னு சொல்லிட்டு எந்த கம்பெனிக்கு சிப் வேணும்னாலும் இவங்களை சார்ந்துதான் இருந்திருக்கணும். ஆனால் இந்த கம்பெனியே சிப் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய மிஷின் தேவைப்படும். அந்த மாதிரியான லித்தோகிராஃபி மிஷின்ஸே உருவாக்குறது ASMLன்ற கம்பெனி. இது பேசிக்கா நெதர்லாண்ட்ஸை சார்ந்த கம்பெனி. ஸோ ஓவராலா குளோபல் டெக்கே ஒர்க் ஆகணும்னா இதர நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ASML எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோனோபோலி மாதிரி. அதாவது இந்த கம்பெனி இல்லைன்னா யாராலையுமே சிப்பே மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அந்த மிஷின் தேவை. அந்த மிஷினே கிடைக்கலனா சிப்பும் கிடைக்காது. சிப் இல்லைனா GPU கிடையாது. ஏயோட மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இந்த 2 கம்பெனியை சார்ந்து தான் இருக்கு. ஸோ ஏஐ ரேஸ்ல எந்த டெக் கம்பெனிஸ் வின் ஆகுதோ இல்லையோ இந்த 2 கம்பெனி இல்லைனா ஏஐ எக்கோசிஸ்டமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால ஏஐ வளருனா இது வளராம வளர முடியாது. இன்ஃபேக்ட் கடந்த 6 மாசத்திலே ASMLோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 90%க்கும் மேல போயிருக்கு. இது ரொம்ப முக்கியமான காரணம் ஏஐயோட growth சிக்னிஃபிகண்டா இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ்க்கு நிறைய சிப் தேவைப்படுது. அதை மேனுஃபேக்சர் பண்ண இந்த கம்பெனி மட்டும் தான் உலகத்திலே அந்த மிஷின் பண்ணதுனால இவங்களோட டிமாண்டும் அதிகமாயிட்டு போகுது. இவங்களோட ஆர்டர் புக்கும் சிக்னிஃபிகண்டா ஏறிட்டு போகுது. இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஷினுமே பல $100 மில்லியன் மதிப்பா இருக்கும். அதுவும் இதை உடனே பண்ண முடியாதுன்றதுனால உங்களோட ஆர்டர் புக்கும் பல வருஷத்துக்கு
வருஷத்துக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டே போறதுனால உங்களோட வேல்யூவேஷன்லயும் ரீரேட்டிங் நடக்குது. ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்க ஸ்டாக் பிரைஸும் ஏறி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரியான குளோபல் கம்பெனிஸ்ல இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஐஎன்டி மணி மாதிரியான ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஏஎஸ்எம்னு சர்ச் பண்ணோம்னா அந்த ஸ்டாக்கை பத்தின எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு இங்க வந்துடும். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணா இந்தியால இருந்து நம்மளால இன்வெஸ்டும் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக்கோட விலையே $1000 மேல இருந்தாலும் இந்தியால இருந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஃபிராக்ஷனல் ஷேர்ஸாவும் நம்மளால வாங்க முடியும். அதாவது வெறும் $1 மதிப்புல இருந்து வெறும் $100 அமௌண்ட்ல இருந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிளைண்டா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குளோபல் ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும் இல்ல எவாலுவேட் பண்ணணும்ன்றத கிளியரா புரிஞ்சுப்போம். இதுக்கு டிஎஸ்எம்சியை உதாரணமா எடுத்துக்கலாம். தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த ஸ்டாக் தாய்வான் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டா இருக்கும். யூஎஸ்ல இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டா இருக்கும். இப்போ இதை ஐஎன்டி மணில சர்ச் பண்ணோம்னா நம்மளால நியூயார்க்ல லிஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பார்க்க முடியுது. சோ அந்த ஸ்டாக்கை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். இப்போ கடந்த 1 வருஷமா 3 வருஷமா இல்ல 5 வருஷமா என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத இங்க நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்களோட முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் மெட்ரிக்ஸும் இங்க பார்க்க முடியும். மார்க்கெட் கேப் எவ்வளவு இருக்கு, இந்த வருஷத்துக்கு என்ன டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்திருக்காங்க, இப்போ என்ன பிஇல ட்ரேட் ஆறாங்க, அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பிஇஜி மெட்ரிக்கும் இங்க பார்க்க முடியுது. ஜெனரலா இந்த பிஇஜி ரேஷியோ 1க்கும் குறைவா இருந்ததுன்னா இந்த ஸ்டாக் ரொம்பவுமே அண்டர் வேல்யூடா இருக்குன்னு அர்த்தம். இந்த வேல்யூ எவ்வளவு குறைவா இருக்கோ இவங்களோட growthக்கு ஏத்த மாதிரியான வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆறாங்கன்றத கண்டுபிடிக்கலாம். இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 35% மேல எக்ஸெப்ஷனலா இருக்குன்னே சொல்லலாம். ப்ராஃபிட் மார்ஜினும் 45%. அவங்களோட பிஇ ரேஷியோட ரேஞ்சோடையும் கம்பேர் பண்றாங்க. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ கூட பார்க்கும்போது இப்போ இந்த கம்பெனி எங்க பிளேஸ் ஆயிருக்கு, அவங்களோட ஓவரால் ஹை லோக்கு நடுவுல எங்க இருக்குன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த பாயிண்ட்ல இது ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இல்லனாலும் ஓரளவுக்கு ஃபேரான லெவல்ஸ்ல இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் ஏஐ growthக்கு ஏத்த மாதிரி இந்த பிஇயும் ரீரேட் ஆயிட்டு வரும். அதாவது மார்க்கெட் இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், growth அதிகமா இருக்கும்னு சொன்னா இந்த பிஇ ரேஞ்சும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செமிகண்டக்டர் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இதர கம்பெனிஸோட மெட்ரிக்ஸும் இங்க நம்மளால பார்க்க முடியும். இங்க கம்பேர் பண்ணும்போது பிஇல ஓரளவுக்கு டீசென்ட்டான லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ப்ராஃபிட் மார்ஜினும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே கீழே போனோம்னா இந்த பாயிண்ட்ல அனலிஸ்ட் இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க, என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்கன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். இங்க அப்சைட் இருக்குன்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்குக்கான இன்ட்ரெஸ்டோ இல்ல சென்டிமெண்டோ எப்படி இருக்குன்ற ஷார்ட் டர்ம் ட்ரெண்டையும் இங்கே பார்க்க முடியும். இன்னும் டீடைல்டா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்க முடியும். அவங்களோட ரெவென்யூ தொடர்ந்து ஏறிட்டே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டும் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஓவரால் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எந்த கம்பெனி அனலைஸ் பண்றோம்னாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூடவே சேர்த்து ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் ரொம்ப முக்கியம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல கூட அக்கவுண்டிங் பிராக்டிசஸ் மூலமா லாப கணக்கு காட்ட முடியும். ஆனால் கேஷ் ஃப்ளோல ஆக்சுவலா கம்பெனிக்கு உள்ள காசு வந்ததா இல்லையான்னு பார்க்கணும்னா ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அதை கிளியரா காட்டி கொடுத்துரும். இந்த இடத்துலயும் அவங்களோட கேஷ் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கு. அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ்க்கு இது செட் ஆகும்னு தோணுச்சுன்னா ஒன்னு யூனிட்ஸ் கணக்குலயோ இல்ல ஐஎன்ஆர் வேல்யூலயோ எவ்வளவு வாங்கணும்ன்றத டைரக்டா இங்கே நம்மளால வாங்க முடியும். இன்ஃபேக்ட் ஐஎன்டி மணி ஆப்புக்குள்ளேயே ஏஐ ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அதாவது பேசிக்கா ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐ கிட்ட கான்வர்சேஷன் வச்சே கம்பெனியை நம்மளால அனலைஸும் பண்ண முடியும். ஸோ ஏஎஸ்எம்எல் டிஎஸ்எம்சி மாதிரியான கம்பெனிஸை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியும். யூஎஸோட டெக்கோ இல்ல ஏஐயோ வளரணும்னா இந்த ரெண்டு கம்பெனி வளர்ந்துதான். அதனால இந்த ஏஐன்றதோ டெக் growthன்றது யூஎஸ்க்கு மட்டுமான ஸ்டோரி கிடையாது. ஓவராலா குளோபல் எக்கோசிஸ்டம்னே சொல்லலாம். ஒரு பீரியட்ல ஒவ்வொரு நாடு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ்ல டாமினேட் பண்ணிட்டே வரும். ஒரு பாயிண்ட்ல யூஎஸ் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வந்து இன்னொரு பாயிண்ட்ல யூஎஸ் மார்க்கெட் அடிக்கும் போது இந்தியன் மார்க்கெட் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இப்போ இந்த பாயிண்ட்ல ஜப்பான், பிரேசில், தாய்வான் மாதிரியான நாடுகள் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ்ல ஒரு கம்பெனில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம அங்க இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணா அந்தந்த கண்ட்ரிக்கான இடிஎஃப்ஸ்லயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சைனால இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா ஐஷேர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எம்எஸ்சிஐ சைனா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல பண்ணாலும் ஐஷேர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எம்எஸ்சிஐ ஜப்பான் இடிஎஃப்ல பண்ணலாம். இப்போ தாய்வானுக்கும் அதே மாதிரி ஒரு இடிஎஃப் இருக்கு. இந்த இடிஎஃப் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோம்னா என்னென்ன கம்பெனிஸ் இவங்க ஹோல்ட் பண்றாங்கன்னு பார்க்க முடியும். இதுக்குள்ள டிஎஸ்எம்சி இருக்கு. அதை தாண்டி மீடியா டெக் மாதிரியான இன்னொரு செமிகண்டக்டர் பெரிய கம்பெனியும் இருக்கு. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி இந்த மாதிரியான இடிஎஃப்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே நம்மளால எக்ஸ்போஷர் எடுக்க முடியும். ஸோ இந்த இடிஎஃப்ஸ் எல்லாமே யூஎஸ் டினாமினேட்டடா இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி கன்வர்ஷன் பண்ணாம எல்லாத்தையுமே யூஎஸ் டினாமினேட்டடா வச்சுட்டு அந்தந்த மார்க்கெட்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மார்க்கெட்டோட வளர்ச்சியை தாண்டி யூஎஸ் டாலர் அப்ரிசியேஷனும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இப்போ யூஎஸ் மார்க்கெட்லயோ இல்ல குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்சர்னே டாக்ஸேஷன் தான் சொல்லலாம். இப்போ இந்த டாக்ஸேஷனை பத்தி கிளியரா புரிஞ்சுப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏஎஸ்எம்ஓ இல்ல டிஎஸ்எம்சியோ இல்ல இந்த குளோபல் இன்வெஸ்டிங் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து சேரும். ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல இடிஎஃப்லயோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரெண்டு டாக்ஸேஷன் தெரிஞ்சிருக்கும். ஒன்னு கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இன்னொன்னு டிவிடெண்ட்கான டாக்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னு சொல்லும்போது ஒரு ஸ்டாக்கை வாங்கி வித்து நம்ம ஏதாவது லாபம் பார்த்திருந்தோம்னா அந்த லாப
லாபத்துக்கு மட்டும் டாக்ஸ் செய்யப்படும். இது யூஎஸ் ஸ்டாக்ஸாவே இருந்தாலும் இந்தியால ஒரு முறை யூஎஸ்ல ஒரு முறைன்னு சொல்லிட்டு டாக்ஸ் செய்யப்படாது. ஏன்னா DTAA என்ற அக்ரிமெண்ட், அதாவது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் படியா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டாக்ஸ் செய்யப்படும், அதுவும் இந்தியால டாக்ஸ் செய்யப்படும். இப்போ ஷார்ட் டேர்ம்ல வாங்கி வித்து இருந்தீங்கன்னா, அதாவது 2 வருஷத்துக்குள்ள வாங்கி வித்து லாபம் பார்த்திருந்தோம்னா அந்த லாபத்தை நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் பண்ணுவாங்க. இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லும்போது 12% டாக்ஸேஷன் வரும். இதே டிவிடெண்ட்ஸ் பார்த்தோம்னா வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ்ல 25% டாக்ஸா யூஎஸ்ல வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது புடிச்சு வச்சிருப்பாங்க. இதை நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ரீஃபண்டும் வாங்கிக்கலாம். இப்போ IND மணி மாதிரியான பிளாட்ஃபார்ம் இந்த டாக்ஸ் ரிப்போர்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணவும் விடுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா ஃபைல் பண்ணிக்க முடியும். குளோபல் இன்வெஸ்டிங் சொல்லும்போது யூஎஸ் மார்க்கெட் மட்டும் கிடையாது, யூஎஸ் மார்க்கெட்டே வளரணும்னாலும் இதர மார்க்கெட்ஸோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ தாய்வான் மாதிரியான நாடுகளுக்கு அவங்களோட செமிகண்டக்டர் டாமினன்ஸ் ரொம்ப பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரியான எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லோ இல்ல ஹாங்சாங் இண்டெக்ஸ் அண்டர் வேல்யூடா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரியான மார்க்கெட்ஸ்ல எக்ஸ்போஷர் எடுக்கிறதும் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும். இந்தியால இருந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா IND மணி மாதிரியான பிளாட்ஃபார்மை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.